இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் கிடையாது, இந்த இன்சுலினை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், இதுக்கு பேர் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ரெண்டு வழியிலும் கிடையாது, ஒரே ஒரு வழிதான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாத்திரையை நிரந்தரமா நிறுத்தலாம், இந்த இன்சுலின் நிரந்தரமா நிறுத்தலாம். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அது குட்டி போட்டதுன்னா 4 மாத்திரை, 4 மாத்திரை 8 மாத்திரை ஆகும். 8 மாத்திரை எத்தனை மாத்திரை ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர் 16 மாத்திரையும் சாப்பிட்டது மட்டும் இல்ல, கூட இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரியவங்களுக்கு பாருங்க 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கு, 128 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஒண்ணுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாம் பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா?